பெற்றோருக்கு நன்மை செய்யுங்கள், ஆனால் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும் விஷயத்தில் யாருக்கும் கீழ்ப்படியாதீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நம்மளுடைய அல் குர்ஆன் தப்சீர் பயணத்தில் நாம் அத்தியாயம் 29 சூரத்துல் அன்கபுத் சிலந்தி என்று சொல்லக்கூடிய வசனத்தில் ஒவ்வொரு வசனங்களாக ஒவ்வொரு பாடமாக 7 பாடங்களாக 7 வசனங்களை நாம் நிறைவு செய்திருக்கின்றோம். இன்னைக்கு அதை தொடர்ந்து 8வது பாடமாக 8வது வசனத்தை நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கின்றோம். 8வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வஸ்ஸைனல் இன்சான ஃபி வாலிதைஹி ஹுஸ்னா வ இன் ஜாஹதாக லிதுஸ்ரிக ஃபீமா லைஸ லக ஃபிஹி இல்முன் ஃபலா துதிஹுமா இலைய மர்ஜிஉக்கும் ஃபஉனப்பிஉக்கும் பிமா குன்தும் தஅமலூன். மனிதனுக்கு தன் பெற்றோருக்கு நன்மை செய்யுமாறு நாம் கட்டளையிட்டோம். ஆனால் என்னை பற்றி உனக்கு அறிவில்லாத ஒன்றை எனக்கு இணையாக கற்பிக்கும்படி அவர்கள் உன்னுடன் போராடினால் அவர்களுக்கு நீ கீழ்ப்படியாதே. என்னிடமே நீங்கள் அனைவரும் திரும்பி வருவீர்கள். அப்போது நீங்கள் செய்து கொண்டிருந்தவை பற்றி நான் உங்களுக்கு அறிவிப்பேன் என்று அல்லாஹ் இந்த 8வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இந்த 8வது வசனம் நாம் ஏற்கனவே பார்த்த 7வது வசனத்தோடு தொடர்புடையதாகவே இருக்கின்றது. 7ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொன்னான், ஈமான் கொண்டவர்களுக்கு மன்னிப்பையும் நற்செயல்களுக்கான கூலியையும் வழங்குவேன் என்று வாக்களித்தான். இப்போது 8வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு முஃமின் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சோதனைகளில் ஒன்றாக குடும்ப சோதனையை அல்லாஹ் செய்கிறான். இந்த வசனத்தில் எடுத்து காட்டுகிறான். உதாரணமாக அந்த காலத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா, இஸ்லாத்தை யாராவது ஏற்றார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய பெற்றோர்களை என்ன செய்வாங்க, அவர்களை இஸ்லாத்தை விட்டு விலக வேண்டும் என்கின்ற முயற்சியில் ஈடுபடுவார்கள். நீ இஸ்லாத்தில் இருக்காத, இஸ்லாத்தை விட்டு வெளியே வா என்பதற்காக பல டிமாண்டுகளாக என்ன செய்வாங்க, தன்னுடைய மகனுக்கு எதிராக பெற்றோர்களை வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் அந்த காலத்தில் இருந்துச்சு. இந்த வசனம் இறங்கிய பின்னணியும் அதை தொடர்புடையதாகத்தான் இருக்கிறது. இந்த வசனம் இறங்கிய பின்னணியை பற்றி தப்சீர் அறிஞர்கள் சொல்லும் பொழுது அவங்க சொல்றாங்க, இந்த வசனமானது ஸைத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றிய நிகழ்வோடு தொடர்புடையதாகவே செய்யப்படுகிறது, கூறப்படுகிறது. அவங்க இஸ்லாத்தை ஏற்ற போது, இந்த ஸைத் அலி அவங்க இஸ்லாத்தை ஏற்ற போது அவங்களுடைய தாயார் என்ன செய்யறாங்கன்னா மிகுந்த வருத்தம் அடைகிறாங்க. மிகுந்த வருத்தம் அடைகிறது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட சொல்றாங்க, தன்னுடைய மகன்கிட்ட சொல்றாங்க, நீ முகமதை விட்டு விட்டு வரும் வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், சாப்பிடவும் மாட்டேன், எதுவும் குடிக்க மாட்டேன் அப்படின்னு செய்கிறாங்க. தன்னுடைய மகன்கிட்ட இவங்க வற்புறுத்துறாங்க, நீ முகமதை விட்டுட்டு வந்துரு, நீ வர்றது வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், சாப்பிடவும் மாட்டேன், பச்சை தண்ணியும் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சொன்ன அந்த சொல்லுக்கு அவங்களுடைய மகனார் ஸாத்ரி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மிகுந்த மரியாதையோடு அழகான முறையில் தன்னுடைய தாய்க்கு பதில் அளிக்கிறார்கள். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, அம்மா, உங்களுக்கு 100 உயிர்கள் இருந்தாலும் அவை ஒவ்வொன்றாக உங்களை விட்டு பிரிந்தாலும் நான் இந்த மார்க்கத்தை விட்டு என்ன செய்ய மாட்டேன், விலக மாட்டேன், இந்த மார்க்கத்தை விட்டுட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு அவங்க செய்கிறாங்க, உறுதியாக சொல்லிவிட்டார்கள். கடைசியில் அவங்களுடைய தாயார் என்ன செஞ்சாங்க, வேற வழி இல்லை என்று இவர் உறுதியாக இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு எப்போது போல சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, தண்ணீர் குடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த வசனத்தில் வரக்கூடிய முக்கியமான சொல்களுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், என்று அல்லாஹ் சொல்கிறான். அதாவது நாம் உறுதியாக கட்டளையிட்டோம் என்று நினைக்கிறான் அல்லாஹ் சொல்கிறான். இது ஒரு சாதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு அறிவுரையாக இல்லாமல் அல்லாஹ் வலியுறுத்தப்பட்ட ஒரு கட்டளையாக இருக்கின்றது. நாம் உறுதியாக கட்டளையிட்டோம் என்று நினைக்கிறான் அல்லாஹ் சொல்கிறான். அதுக்கப்புறம் சொல்கிறான், ஃபி வாலிதைஹி ஹுஸ்னா என்று சொல்கிறான். பெற்றோருக்கு மிக அழகான முறையில் நன்மை செய்ய வேண்டும் என்றும் அல்லாஹ் என்ன செய்கிறான் சொல்கிறான். நீங்கள் உங்களை பெற்ற பெற்றோர்களுக்கு அழகான முறையில் நன்மை செய்ய வேண்டும் என்றும் அல்லாஹ் என்ன செய்கிறான் வலியுறுத்துகிறான்.
இந்த ஹூஸ்னா என்ற சொல் வந்து நல்ல பேச்சு, நல்ல நடத்தை, மரியாதை, அன்பு, சேவை எல்லாவற்றையுமே உள்ளடக்கியதாக இந்த ஹூஸ்னா என்ற சொல் இருக்கின்றது. அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், அவர்களை வற்புறுத்தினால், அவர்கள் உன்னை வற்புறுத்தினால் என்று என்ன செய்கிறான் அல்லாஹ் இந்த வசனத்தில் இந்த வார்த்தை சொல்கிறான். அவர்கள் உன்னை வற்புறுத்தினால், இங்கு ஜாஹதாக்க என்பது மிகுந்த அழுத்தம் கொடுத்தாலும் என்கின்ற பொருளை இந்த ஜாஹதாக்க என்பது தருகிறது. ஜாஹதா என்பது மிகுந்த அழுத்தம் கொடுத்தாலும் என்கின்ற பொருளை இந்த இடத்தில் என்ன செய்கிறது நமக்கு தருகிறது. அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு கீழ்ப்படியாதே. இந்த இடத்துல தான் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், அவர்களை அவமதித்து விடு என்று கூறவில்லை. உன்னுடைய பெற்றோர்களை நீ அவமதித்து விடு என்று கூறாமல் அவர்களுக்கு கீழ்ப்படியாத என்று மட்டுமே என்ன செய்கிறான் அல்லாஹ் கூறினான். அதாவது சிறுக்கில் கீழ்ப்படியக்கூடாது, இறைவனுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்தில் அவர்களுக்கு கீழ்ப்படியக்கூடாது என்று மட்டும்தான் அல்லாஹ் சொல்கிறானே தவிர மற்ற விஷயங்களில் அவர்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதை தொடர்ந்து நாம செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று என்ன செய்யறான் அல்லாஹ் வலியுறுத்துகிறான். இந்த வசனத்துல வரக்கூடிய ஆழமான தப்சீர் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒன்னாவதாக சொல்கிறது, இஸ்லாமில பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய இடம் என்ன, இஸ்லாமில பெற்றோரின் இடம் எந்த அளவுக்கு பேணப்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும். குர்ஆன்ல வந்து பல இடங்கள்ல அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்கின்ற கட்டளைக்கு பிறகு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்டளை என்ன அப்படின்னா, நீங்கள் பெற்றோருக்கு என்ன செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற கட்டளை வருகிறது. அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இறைவன், அப்படி கட்டளையிடக்கூடிய இறைவன் அடுத்து சேர்த்து சொல்கிறான், நீங்க என்ன செய்யுங்க, பெற்றோருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற கட்டளையும் அல்லாஹ் சேர்த்தே என்ன செய்கிறான் பல இடங்களில் சொல்கிறான். இது நாம பெற்றோர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிக உயர்ந்த அந்தஸ்தை, பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய மிக உயர்ந்த அந்தஸ்தை என்ன செய்கிறது இது நமக்கு காட்டுகிறது. இரண்டாவதாக, நாம பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்தாலும் கீழ்ப்படிவதிலும் ஒரு எல்கை இருக்கிறது, ஒரு எல்லை இருக்கிறது என்பதையும் இந்த வசனம் நமக்கு என்ன செய்கிறது ஆழமாக அழுத்தமாக சொல்கின்றது. பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிவது என்பது ஒவ்வொரு மகனுடைய கடமையாக இருக்கின்றது. ஆனால் அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும்படி கட்டளையிட்டால், அல்லாஹ்வுக்கு இணையாக யாரையாவது வணங்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய வேண்டும் என்று அந்த பெற்றோர்கள் நமக்கு கட்டளையிட்டால் அந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது, கீழ்ப்படிதல் இல்லை என்கின்ற வார்த்தை வருகிறது. அந்த விஷயத்தில் நாம் என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியக்கூடாது என்று என்ன செய்யலாம் அல்லாஹ் ஆழமாக அழுத்தம் திருத்தமாக கட்டளையிடுகிறான். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், படைத்தவனுக்கு மாறு செய்யும் விஷயத்தில் படைக்கப்பட்டவர்களுக்கு கீழ்ப்படிதல் இல்லை என்று பேசுகிறாங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். மூணாவதாக, இஸ்லாமில சமநிலை இருக்கிறது. இஸ்லாமில் இருக்கக்கூடிய சமநிலை என்ன அப்படின்னா, சிலர் வந்து நினைப்பாங்க, நம்மளுடைய பெற்றோர்கள் முஸ்லிம்கள் இல்லை என்று சொன்னால் நாம் அவர்களோடு நல்லுணர்வு தேவையில்லை, அவங்களோடு நாம் நல்லுறவு பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க நாம் என்ன செய்யலாம் அப்படியே விட்டு விடலாம், அவங்களுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை, அவங்க தான் முஸ்லிம்கள் இல்லையே என்கின்ற எண்ணம் சிலர்களுக்கு வரும். ஆனால் இது தவறு என்று இஸ்லாம் என்ன செய்கிறது அழுத்தமாக சொல்கிறது. இந்த வசனமும் அடுத்ததாக வரக்கூடிய குர்ஆன் வசனங்களும் என்ன கூறுகிறது என்று சொன்னால், பெற்றோர்கள் விஷயத்துல அவர்களுடைய சிறுக்கை ஏற்காதே, ஆனால் அவர்களோடு நல்ல முறையில் என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும், அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை சரிவர நீ செய்ய வேண்டும், மற்ற விஷயங்களில் எல்லாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், எல்லா விஷயங்களுக்கும் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீ சரியாக செய்ய வேண்டும். ஆனால் இறைவனுக்கு சிறுக்க வைக்கக்கூடிய விஷயத்துல மட்டும் என்ன செய்யக்கூடாது, நீ பெற்றவங்களுக்கு கட்டுப்படக்கூடாது, அவர்களுக்கு கீழ்ப்படியக்கூடாது என்பதை இந்த இஸ்லாம் ஆழமாக அழுத்தமாக திருத்தமாக நம்ம சொல்கிறது. இதுதான் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த ஒழுக்கமாக கருதப்படுகிறது. மேலும் இந்த வசனங்களோடு தொடர்புடைய வசனங்களையும் அல்லாஹ் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், என்று சொல்கிறான். அதாவது 31வது அத்தியாயத்துல 15வது வசனத்துல சொல்றான், இந்த உலகத்துல அவர்களோடு என்ன செய்யுங்க, நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அதாவது பெற்றோர்களோடு இந்த உலகத்தில் நீங்க வாழக்கூடிய காலம் வரை நல்ல முறையில் என்ன செய்யுங்க, அவர்களோடு நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். பிறகு அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்கிறான், அல்லாஹ் சொல்கிறான், என் இறைவனை
அவர்கள் என்னை சிறு வயதில் வளர்த்ததைப் போல அவர்களுக்கு நீ கருணை புரிவாயாக என்று நினைக்கிறான். அல்லாஹ் 17வது அத்தியாயத்துல 24வது வசனத்துல சொல்லி காட்டுகிறான். இந்த வசனங்களோடு தொடர்புடைய ஹதீஸ் என்ன சொல்கிறது என்று சொன்னால், ஒரு மனிதர் ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாரு அப்படின்னா, என்னுடைய நல்ல நடத்தைக்கு மிகவும் தகுதியானவர் யார் என்று நினைக்கிறாங்க. அந்த மனிதர் அல்லாஹ்வின் தூதர்கிட்ட கேட்கிறாரு. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உன்னுடைய தாய் என்று சொன்னாங்க. பிறகு மீண்டும் அவங்க அதே மாதிரி கேட்கிறாங்க. அப்பொழுதும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உன்னுடைய தாய். மூன்றாவது முறையும் அதே கேட்கிறாங்க. அப்பொழுது அவங்க சொன்னாங்க, உன்னுடைய தாய் என்றுதான் சொன்னார்கள். பிறகு 4வது முறையாக கேட்கும் பொழுதுதான் உன்னுடைய தந்தை என்று நினைக்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள் என்பதாக நம்ம சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம்ல கொடுக்கக்கூடிய பல ஹதீஸ்கள்ல நாம பார்க்கிறோம். இந்த வசனங்களின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய இன்றைய வாழ்க்கைக்கான பாடங்கள் என்ன அப்படின்னா, முதலாவதாக பெற்றோர்களுக்கு மரியாதை செய்வது என்பது ஒரு இபாதத், அது ஒரு வணக்கம். அவர்களிடம் மென்மையாக பேசுவதும் அவர்களுக்கு சேவை செய்வதும் அல்லாஹ்விடம் பெரும் நன்மையை தரக்கூடிய செயலாக இருக்கின்றது. இரண்டாவதாக, மார்க்கத்தில் சமரசம் என்பதே இல்லை. யார் சொன்னாலும் அல்லாஹ்வின் கட்டளைக்கு எதிரான விஷயத்தில் என்ன செய்யக்கூடாது, யாராக இருந்தாலும் நாம் என்ன செய்யக்கூடாது, கீழ்ப்படியக்கூடாது என்கின்ற ஒன்றையும் ஒரு பாடத்தையும் இந்த வசனம் நமக்கு என்ன செய்கிறது, கற்றுத்தருகிறது. மூன்றாவதாக, கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நல்ல நடத்தை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியமாக இருக்கிறது. நம்மளுக்குள்ள எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நல்ல விஷயங்கள்ல ஒருவர் என்ன செய்யணும், பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் நமக்கு என்ன செய்கிறது, உண்மையிலேயே உறுதி மற்றும் நடத்தையில் கருணை ஆகிய இரண்டையுமே நமக்கு ஒரு சேர கற்பித்து தருகிறது. நம்மளுக்குள்ள இயக்கங்கள் பலவாக இருக்கலாம். இயக்கங்களுக்குள் வேற்றுமை இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது, நல்ல விதமாக நடந்து கொள்ளக்கூடிய விதத்துல நாம் ஒருத்தர் செய்யக்கூடாது, வேற்றுமை காட்டக்கூடாது என்பதை இந்த இஸ்லாம் நமக்கு ஆணித்தரமாக உறுதியாக கருணையோடு என்ன செய்வது நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சிந்திக்கக்கூடிய சில கேள்விகளும் இருக்கின்றது. ஒன்று, நாம டெய்லி கேட்க வேண்டிய கேள்வி, சிந்திக்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா, முதலாவதாக, என் பெற்றோரிடம் நான் மரியாதையோடு பேசுகிறேனா? எப்படி நம்மளை பெற்றெடுத்த தாய் தந்தையரோடு நாம மரியாதையோடு பேசுகிறோமா, இல்லை நாம அவங்களை அவமதிப்பதை போன்று பேசுகிறோமா என்கின்ற கேள்வியும், அல்லாஹ்வின் கட்டளையை விட மனிதர்களின் விருப்பத்திற்கு நாம முன்னுரிமை கொடுத்ததுண்டா? அல்லாஹ்வின் கட்டளைக்கு நாம முன்னுரிமை கொடுக்கின்றோமா, அல்லது இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுடைய கட்டளைக்கு, அவருடைய விருப்பத்திற்கு நாம முன்னுரிமை கொடுக்கிறோமா என்கின்ற கேள்வியையும் நாம கேட்க வேண்டும். அதற்கு பிறகு, கருத்து வேறுபாடு இருந்தாலும் நல்ல பண்பை நான் காக்கிறேனா, நல்ல பண்போடு நான் அவர்களோடு பேசுகிறேனா, நல்ல பண்போடு நான் அவர்களோடு பழகுகிறேனா என்கின்ற கேள்வியும், இந்த 3 கேள்விகளையும் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு கேட்க சொல்கிறது. இந்த வசனத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, பெற்றோருக்கு மிக உயர்ந்த மரியாதையும் நன்மையும் செய்ய வேண்டும். ஆனால் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும் விஷயத்துல பெற்றோராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் செய்யக்கூடாது, யாருக்குமே கீழ்ப்படியக்கூடாது என்கின்ற ஒரு அழகான மையமான ஒரு முக்கியமான செய்தியை இந்த வசனம் நமக்கு என்ன செய்கிறது, சுட்டி காட்டுகிறது. மேலும் இந்த வசனத்தின் மூலமாக இந்த வசனம் நமக்கு கற்பிக்கக்கூடிய சுருக்கமான விளக்கம் என்ன அப்படின்னா, சுருக்கமான பாடம் என்னன்னா, ஒன்று, பெற்றோருக்கு நன்மை செய்வது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கின்றது. இரண்டாவதாக, சிற்கில் அல்லது பாவத்தில் யாருக்குமே கீழ்ப்படிதல் என்பது இல்லை என்பதும் ஒரு கட்டளையாக இருக்கின்றது. கருத்து வேறுபாடுகள், மனிதர்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நல்ல விதமாக நாம் அவர்களோடு உறவு பாராட்ட வேண்டும், அவர்களோடு நல்ல நடத்தை தொடர வேண்டும் என்கின்ற ஒரு பாடத்தையும், இறுதியில நாம எவ்வளவுதான் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்திருந்தாலும், எப்படி நாம செயல்கள் இருந்தாலும், நாம இறுதியில் என்ன செய்வோம், இறுதியில் அனைவருமே அல்லாஹ்விடத்திலேயே திரும்பி செல்லக்கூடியவராக இருக்கின்றோம். இறுதியில் அனைவரும் அல்லாஹ்விடமே திரும்பி செல்வார்கள் என்கின்ற ஒரு அழகான பாடத்தையும், 4 பாடங்களை இந்த வசனம் நமக்கு என்ன செய்கிறது, கற்பித்து தருகிறது. எனவே நாம நம்மளுடைய பெற்றோர்கள் விஷயத்துல அவர்களோடு இணக்கமாக அவர்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதை, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும். அவர்களை நாம பராமரிக்க வேண்டும். பெற்றோர்கள் இருக்கக்கூடியவர்கள் அவர்களோடு இருக்கும் காலத்திலேயே அவர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் நாம் சரிவர செய்ய வேண்டும். ஆனால் அவர்கள் இறைவனுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்தை நம்மளை வற்புறுத்தினால் அந்த விஷயத்தில் மட்டும் நாம் என்ன செய்யக்கூடாது, அவர்களுக்கு கீழ்ப்படியக்கூடாது.
மற்ற எல்லா விஷயங்களிலும் நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் நாம் செய்தோம் என்று சொன்னால் அது இறைவனுடைய கட்டளையாகவும் இருக்கின்றது. அப்படிப்பட்ட மக்களுக்கு இறைவன் மிகப்பெரிய ஒரு கூலியை தர தயாராக இருக்கின்றான். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் செய்வானாக. இன்றைய துவா: யா அல்லாஹ், எங்கள் பெற்றோருக்கு நன்மை செய்யும் பாக்கியத்தை எங்களுக்கு வழங்குவாயாக. அவர்களிடம் அன்புடனும் பணிவுடனும் நடக்கச் செய்வாயாக. அதே நேரத்தில் உன் மார்க்கத்தில் உறுதியாக நிலைத்திருக்கக்கூடிய தைரியத்தையும் எங்களுக்கு அருள்வாயாக. எங்கள் பெற்றோர்களை மன்னித்து அவர்களுக்கு உன் பேரருளை புரிவாயாக. ஆமீன் என்கின்ற அழகான துவாவை நாம் அவர்களுக்காக அனிதனமும் கேட்க வேண்டும், கேட்க பழகிக்கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய 9வது பாடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அந்த 9வது வசனத்தில், ஈமான் கொண்டவர்களையும் நற்செயல்கள் செய்தவர்களையும் அல்லாஹ் நல்லோரின் கூட்டத்தில் சேர்ப்பதாக வழங்கக்கூடிய ஒரு மகத்தான வாக்குறுதியை நாம் என்ன செய்யலாம், அடுத்து வரக்கூடிய 9வது வசனத்தில் பார்க்கலாம். அதுவரைக்கும் நம்மளோடு பயணத்தில் தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டே இருங்கள். நமக்கு தெரிந்தவர்களையும் உங்களுக்கு தெரிந்தவர்களையும் இந்த பயணத்தில் இணைத்து பயன்பெறச் செய்யுங்கள். அல்லாஹ் நன்மையான காரியங்களில் நம் அனைவரையும் ஒன்றாக பயணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்து அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.